இப்போ நாம் முதலில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் ராஜசிம்ம பல்லவனின் மகனான 3ஆம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட கோவிலுங்க. இந்த கோவிலை சுற்றி அழகு நிறைந்து 60க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய கோவில்கள் கட்டிருக்காங்க. மேலும் இந்த கோவிலுக்கு நீங்க உள்ள நுழையும் போது ஆயத்தொழில் படத்தில் வரும் சோழர்கள் வாழ்ந்த இடத்தை காமிச்சிருப்பாங்க. அது போல் தாங்க இந்த கோவில் தெரியும். சிற்பக்கலையிலும் குடவரை கோவில் கட்டுவதிலும் சிறந்து விளங்கியவர்கள் பல்லவ மன்னர்கள் தாங்க. இந்த கோவிலே ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டதால் இந்த கோவிலை ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைத்திருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய கோயில்களும் பாருங்க, சிம்ம சிற்பத்துக்கு மேல் தூண் வைத்து ஒரு சிறிய சிறிய கோயில்களை அற்புதமாக கட்டிருக்காங்க. ஒவ்வொரு சிறிய கோவில்களுக்கும் 4 தூண்கள் வைத்து அதற்கு உள் மூலவர்கள் வைத்து சிற்பக்கலைகள் அசைத்து வச்சிருக்காங்க. ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட இந்த கோவிலை உயர்ந்து பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்கார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகு நிறைந்த சிறிய சிறிய கோவில்கள் ராஜசிம்மனுடைய பட்டத்து அரசி ரங்க பதாகையால் கட்டப்பட்டுள்ளது. அதேபோல் கோவிலை சுற்றி இருக்கும் சிறு கோவில்களில் ஒரு புறம் சிவனின் சம்கார மூர்த்திகளையும் மற்றொரு புறம் அனுகிரக மூர்த்திகளையும் பார்க்க முடிகிறது. இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் காணப்படும் சிற்பங்கள் சிரிப்புடன் இருக்கும். ஆனால் இங்கிருக்கும் பூதகாலத்தையும் பார்த்தால் அது அழுவதை போல் செலுத்தியிருப்பாங்க. இந்த கோவிலில் காணப்படும் ஓவியங்கள் சுமார் 1300 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல் பல்லவ மன்னர்கள் சொர்க்கத்தை ஒரு கோவிலாக கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா சொல்ல முடியும். எங்கு பார்த்தாலும் அற்புதமாக அழகாகவும் இருக்கிறதுங்க. இப்போது கைலாசநாதர் கோவிலின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமாக உள்ளது என்று பாருங்க. விமானங்களும் அதை சுற்றி இருக்கும் தூண் கோவில்களும் அற்புதமாக உள்ளதுங்க. வணக்கம் மக்களே, நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலே இல்லைங்க, சொர்க்கம் என்று சொல்லும் அளவிற்கு பல்லவ மன்னர்கள் நம்ம கொடுத்திருப்ப பொக்கிஷன் தாங்க இந்த கைலாசநாதர் கோவில். இந்த கைலாசநாதர் கோவிலை ஒரு நாள் முழுக்க ரசித்து கொண்டே இருக்கலாங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கும் இந்த கட்டிடக்கலை. இந்த கைலாசநாதர் கோவிலை ஒரு நாள் முழுக்க இருந்து ரசித்து பார்த்தால்தான் அதை முழுமையாக ரசிக்க முடியும். அந்த அளவிற்கு இருக்கும் இந்த கட்டிடக்கலைகள். இப்போ நான் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவிலின் நந்தி சிற்பங்க. மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த கோவிலுக்கும் அதிசயமே, இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் மணலால் செய்யப்பட்ட சிற்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் மணல் சிற்பம் தான் அதிகமாக காணப்படும். இந்த கைலாசநாதர் கோவில் கட்டுவதற்கு கிரானைட் கற்க மணல் சுண்ணாம்பு மூலிகளை கொண்டு அற்புதமாக இந்த கோவிலை கட்டிருக்காங்க. பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலை என்றாலே எங்கு பார்த்தாலும் சிம்ம சிற்பம் தாங்க இருக்கும். அது போன்று இந்த கோவிலில் அதிகமாக சிம்ம சிற்பங்கள் காணப்படும். இப்போது நாம் பார்க்கும் இடங்களிலே சிம்ம சிற்பங்கள் காணப்படுது. அது பாருங்களேன். இங்க பாருங்க எந்த அளவுக்கு அற்புதமாக இந்த நந்தி சிற்பம் உள்ளது என்று. இந்த கைலாசநாதர் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சென்னையில் இருந்து 74 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 119 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் இந்த காஞ்சிபுரம் பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக இருந்திருக்கிறது. இந்த கோவிலின் கட்டிடக்கலையை எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அந்த அளவிற்கு அழகாக இருக்குங்க. எங்கிருந்து பார்த்தாலும் அற்புதமாக இருக்குங்க அந்த கட்டிடக்கலை. பல்லவ மன்னர்கள் என்றாலே குடவரை கோயிலுக்கும் சிற்பக்கலைக்கும் சேர்ந்தவர்கள் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஜசிம்ம பல்லவனால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 1300 வருடம் பழமையான இந்த கோவில் இன்றும் கம்பீரமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சோழ மன்னனான ராஜராஜ சோழன் இந்த கோவிலை பார்த்ததன் ஆச்சரியப்பட்டு தஞ்சை பெரிய கோவிலும் கட்டிருக்காங்க. இதை வைத்துதான் அந்த கோவிலையும் கட்டிருக்கார்கள் என்று சொல்றார்கள். நான் இந்த கோவிலை ஏன் சொர்க்கம் என்று சொன்னேன்னா, நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க, அந்த அளவிற்கு அற்புதமாக இந்த கோவிலின் கட்டிடக்கலை இருக்குங்க. இந்த கோவிலின் அழகை நாம பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாங்க. அந்த அளவிற்கு இங்க பாருங்களேன். பார்க்கும் போதே எந்த அளவிற்கு அழகாக அற்புதமாக இருக்குங்க அந்த கட்டிடங்க. நாம எந்த அளவுக்கு சோகத்தில் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க நிம்மதியா போவீங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இங்க இருக்கும் சிற்பங்கள் சிரித்த பொலிவுடன் இருக்குங்க. இப்போ நாம் முதலில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் ராஜசிம்ம பல்லவனின் மகனான 3ஆம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட கோவிலுங்க. இந்த கோவிலை சுற்றி அழகு நிறைந்து 60க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய கோவில்கள் கட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், உள்ள போக போக எந்த அளவிற்கு அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அற்புதமாக உள்ளதுங்க இந்த கோவில். உள்ள செல்லும் போது ஒரு சொர்க்கத்துக்கு சென்ற போல உள்ளதுங்க. மேலும் இந்த கோவிலுக்கு நீங்க உள்ள நுழையும் போது ஆயத்தொழில் படத்தில் வரும் சோழர்கள் வாழ்ந்த இடத்தை காமிச்சிருப்பாங்க. அது போல் தாங்க இந்த கோவில் தெரியும். இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா மன நிம்மதியோட இருப்பீங்க. எங்க பார்த்தாலும் இங்க இருக்கும் சிற்பங்கள் சிரிப்புடன் காணப்படுங்க. இங்க பாருங்களேன், என்னத்த சொல்றதுன்னே தெரியலங்க. பல்லவ மன்னர்கள் என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க, அற்புதமாக உள்ளதுங்க.
சிற்பக்கலையிலும் குடவரை கோயில் கட்டுவதிலும் சிறந்து விளங்கியவர்கள் பல்லவ மன்னர்கள் தாங்க. மேலும் பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலை எங்கு பார்த்தாலும் சிம்ம சிற்பமும் நந்தி சிற்பம் தாங்க இருக்கும். ஏனென்றால் அவர்களின் சின்னம் அதுதாங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிறிய கோவில் கூட பாருங்களேன், ஒரு சிறிய கோவில் கூட அற்புதமாக தனியா ஒரு கோவில் மாரி அமைச்சு அதுக்கு தூணை வைத்து அது உள்ள மூலவரெல்லாம் வைத்திருக்காங்க. என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த இருக்கும் சிற்பங்களை பாருங்களேன், மணக்களை கொண்டு கட்டிருக்காங்க. இங்க பாருங்க, மணல் அற்புதமாக தெரிகிறது. இந்த கோவிலை ராஜசிம்ம பல்லவனும் மகேந்திரவர்ம பல்லவனும் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. மேலும் பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தலைநகரமாக இருந்த இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி எங்கு பார்த்தாலும் பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலை இருக்குங்க. இந்த கோவிலே ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டதால் இந்த கோவிலை ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் ராஜசிம்மேஸ்வரம் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிற்பத்தை பாருங்களேன், எந்த அளவிற்கு அழகா இருக்குது என்று. அது உள்ளிருக்கும் சிற்பத்தை பாருங்களேன், ஓவியங்கள் நிறைந்த வர்ணம் அடித்திருக்காங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய கோயில்களும் பாருங்க, சிம்ம சிற்பத்துக்கு மேல் தூண் வைத்து ஒரு சிறிய சிறிய கோயில்களை அற்புதமாக கட்டிருக்காங்க. ஒவ்வொரு சிறிய கோவில்களுக்கும் 4 தூண்கள் வைத்து அதற்கு உள் மூலவர்கள் வைத்து சிற்பக்கலைகள் அசைத்து வச்சிருக்காங்க. இந்த கோவில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்க மணல் சுண்ணாம்புகளை கொண்டு அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் பார்க்கும் இடமெல்லாம் சிம்ம சிற்பம் தாங்க காணப்படுது. ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட இந்த கோவிலை உயர்ந்து பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காரு. இந்த கோவிலை நாம் இந்த காணொலியில் பார்ப்பதை விட இது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரசிக்கலாம். இங்க இருக்கும் சிறிய கோவில்களில் எங்கு பார்த்தாலும் தூண்களில் மட்டும்தான் சிம்ம சிற்பம் இருக்கு. அது உள்ள இருக்கும் சிற்பங்கள்லாம் வெவ்வேறு விதமாக தாங்க இருக்கு. ஒவ்வொரு சிறிய சிறிய கோவில்களிலும் ஒவ்வொரு சிற்பம் தான் இருக்கு. இந்த கோவில் இருக்கும் சிற்பத்தை பாருங்களேன், பிரம்மா விஷ்ணுவா இருக்காங்க. இங்க பாருங்களேன், இதை ரசித்து கொண்டே இருக்கலாங்க. எந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க இந்த கட்டிடக்கலை. இங்க பாருங்களேன், பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமாக இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, அந்த அளவிற்கு இருக்குங்க. மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கோவிலை முழுமையாக ரசிக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுவதும் ஆகுங்க. அந்த அளவிற்கு இருக்கு. இங்க இருக்க சிற்பங்கள்லாம் ஒரு நாள் முழுக்க ரசிக்கலாம். அந்த அளவிற்கு பார்த்து கொண்டே இருக்கலாம். இங்க இருக்கும் சிற்பங்களையும் கட்டிடக்கலையும் ரசிக்க ஒரு நாள் முழுக்க கண்டிப்பா ஆகுங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய கோவில்களும் சிம்ம சிற்பம் மட்டும்தாங்க ஒரே மாதிரி இருக்கு. பெரிய துவாரபாலர்கள் உள்ள இருக்கும் சிற்பங்களும் வெவ்வேறு விதமாக தாங்க இருக்கு. இங்க பாருங்களேன், மூலவர் சன்னதியை சுற்றி இருக்கும் கீழ்ப்புறத்தில் இருக்கும் சிற்பங்களை பாருங்களேன். சிம்ம சிற்பங்கள் எந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கு. அதுக்கு கீழ் எங்கு பார்த்தாலும் நந்தி சிற்பம் தாங்க காணப்படுது. இப்போ இந்த கோவிலின் கட்டிடக்கலையை நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்குங்க. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்று தெரியலங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கும் சிறு சிறு கோவிலுக்கு மூலவர் சிற்பத்தை சுற்றி மூலிகை வர்ணம் எடுத்திருப்பாங்க. அதை பார்த்தால் அற்புதமாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை பாருங்களேன், எந்த அளவிற்கு அற்புதமாக உள்ளது என்று ரசித்து கொண்டே இருக்கலாங்க. இந்த காட்சியை பார்ப்பதற்கு அற்புதமாக உள்ளது. நாம் பார்க்கும் இடமெல்லாம் சிற்பங்கள் தாங்க. ஒரு சிறிய குச்சி அளவிற்கு கூட சிற்பங்கள் இருக்குங்க. பாருங்களேன், எந்த அளவிற்கு அற்புதமாக கட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியலங்க. இந்த கோவில் ராஜசிம்ம பல்லவனின் கட்டிடக்கலை மட்டுமல்லாமல் அவரது மனைவி மகன் கட்டிடக்கலையும் இருக்குங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகு நிறைந்த சிறிய சிறிய கோவில்கள் ராஜசிம்மனுடைய பட்டத்து அரசி ரங்க பதாகையால் கட்டப்பட்டுள்ளது. அதே போல் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கோவில் முதல் நுழைவாயில் இருக்கும் ஒரு கோவில் ராஜசிம்மன் மகனான மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. மேலும் இந்த கோவிலை சுற்றி இருக்கும் சிறு கோவில்களில் ஒரு புறம் சிவனின் சம்கார மூர்த்திகளையும் மற்றொரு புறம் அனுகிரக மூர்த்திகளையும் பார்க்க முடிகிறது. இருபுறங்களிலும் வெவ்வேறு மூர்த்திகளின் சிற்பங்களை வைத்திருக்கார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிறிய கோவில் பாருங்களேன், எந்த அளவிற்கு சிறிய கோவிலாக இருந்தால் கூட அதற்கும் விமானம் வைத்து அற்புதமாக பல்லவர்கள் கட்டிருக்காங்க. இந்த அற்புதத்தை பாருங்களேன், ஒவ்வொரு சிறிய கோவில்களுக்கும் 4 தூண்களை வைத்து அதன் உள் மூலவர் வைத்து அற்புதமாக சிற்பங்களை வைத்து கட்டிருக்காங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிம்ம சிற்பத்தையும் பாருங்களேன், ஒவ்வொரு சிம்ம சிற்பத்தின் முகம் வெவ்வேறு விதமாக செதுக்கியிருக்கார்கள். இந்த கோவிலுக்கும் எந்த சிற்பத்தை பார்த்தாலும் சிரிப்பொலியோடு தான் காணப்படும். சிம்ம சிற்பம் கூட சிரிப்பது போல் தாங்க இருக்கு பாருங்களா.
இதை நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ஒவ்வொரு சிம்ம சிற்பமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதே போல் இங்க இருக்கும் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு விதமாக தாங்க இருக்கும். இந்த கோவிலை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அழகாக தாங்க இருக்கும். அங்க பாருங்க எந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குது என்று. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் விமானத்தை பாருங்களேன், ஒரு தேர் போல் தெரிகிறது. பார்க்கும்போது ஒரு தேர் நிற்பதை போல் தான் தெரிகிறது. அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் எப்படி கட்டினாங்கன்னே தெரியலங்க, எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கோவிலை எங்கு பார்த்தாலும் அழகு நிறைந்த கட்டிடக்கலை, சிறு சிறு சிற்பங்கள், அழகிய சிற்பங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. இந்த சிறிய கோயில்கள் காணப்படும் சிற்பத்தை பாருங்களேன், அதில் கூட ஒரு சிற்பம் மட்டுமல்லாமல் பல சிற்பங்கள் இருக்கிறது. இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் காணப்படும் சிற்பங்கள் சிரிப்புடன் இருக்கும். ஆனால் இங்க இருக்கும் பூதகணத்தை பார்த்தால் அது அழுவதை போல் செதுக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிற்பத்தை பாருங்களேன், கடவுள் ஒரு பூதகணத்தை உதைக்க அந்த பூதகணம் அழுது கொண்டிருப்பது போல் சிற்பம் உள்ளது. அதை சுற்றி இருபுறங்களிலும் மொத்தம் 6 சின்ன சிற்பங்கள் இருக்கின்றன. இது இங்க இருக்கும் இந்த சிற்பத்தை பாருங்க, நடனம் ஆடுவது போல் செதுக்கியிருக்காங்க. இதை சுற்றி சிம்ம சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அது கீழ்ப்புறத்தில் 2 சிம்ம சிற்பமும் இருக்கிறது. இந்த கோணத்திலிருந்து இந்த சிறிய கோயில்களை பார்த்தால் மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. எந்த அளவிற்கு அற்புதமாக உள்ளது என்று பாருங்களேன். இந்த சிறிய கோயில்களில் இருக்கும் தூண்களில் சிம்ம சிற்பம் மட்டுமல்லாமல் யாழ் சிற்பமும் இருக்குங்க. சிம்ம யாழ் சிற்பம் இங்க பாருங்களேன். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நம்ம கொடுத்து போன பொக்கிஷங்கள் இவைகள் தாங்க. இவைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமைங்க. இவைகள் அழியாமல் காக்க வேண்டும். நம்ம இந்த கோவிலை சுற்றி வரும்போது இங்க இருக்கும் சிறிய சிறிய கோவில்கள் சுற்றுச்சுவர் போல் தான் இருக்கிறது. அதன் அருகில் செல்லும் போதுதான் அது ஒரு கோவில் போல் என்று தெரிகிறது. இந்த இடத்துல இருக்கும் சிற்பத்தை பாருங்களேன், ஒரே இடத்தில் எவ்வளவு சிற்பம் இருக்கிறது என்று அற்புதமாக உள்ளதுங்க. இதை பார்க்கும் போதே அற்புதமாக உள்ளது. இங்க இருக்கும் இந்த சிற்பத்தை பாருங்களேன், எந்த அளவுக்கு தத்ரூபமாக அற்புதமாக செதுக்கியிருக்காங்க என்று. மேல்புறங்களில் மரம்லாம் இருக்குங்க, மரம்லாம் இருக்கிறது போல் செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலின் விமானத்தில் இருக்கும் சிற்பங்கள் கீழ்புறங்களில் பார்த்தீங்கன்னா யானையின் தலையை மட்டும் இருக்கும் சிற்பம் இருக்குங்க. இந்த இடத்துல இருக்கும் இந்த சிற்பத்தை பாருங்க, சிதிலமடைந்த நிலையில் இருக்குங்க. இவைகளை சிதிலமடையாமல் காக்க வேண்டுங்க. இந்த கோவிலுக்கு வருபவர்கள் இந்த இடத்தை சுற்றி பார்த்து ரசித்து மட்டும் செல்லுங்க. ஒவ்வொரு இடத்தில் சிலைகளை சேதப்படுத்தியும் ஒவ்வொரு இடங்களில் எழுதி வைத்திருக்காங்க. அது போலலாம் செய்யாதீங்க. இது ஒரு பொக்கிஷங்க, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் எந்த இயந்திரங்கள் உதவியின்றி இந்த கோவிலை கட்டுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்க. இந்த கோவில்களை நாம தான் பாதுகாக்க வேண்டும். இது போலலாம் செய்யாதீங்க. இந்த கோவிலில் உள்ள மூலவர் 16 பட்டைகளுடன் லிங்க திருமணியாக உள்ளார். இந்த கோவில் கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனர்ஜனனி உள் மற்றும் வெளிவாயில்களில் குறுகியலாக இருந்து தரையில் 10 பிறகு ஊர்ந்து சென்றால் மீளும் போது புனர்ஜென்மம் எடுத்து நினைவு மேல் நோங்கி இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த புனர்ஜென்மம் என்பதன் பொருள் இதை சுற்றி வந்தார் மறுபிறவி இல்லை என்று அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கூறியிருக்கார்கள். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் இங்க இருக்க விமானங்களும் அதை சுற்றி உள்ள சிறிய சிறிய கோவில்களும் அற்புதமாக உள்ளதுங்க. இந்த கோவிலில் காணப்படும் ஓவியங்கள் சுமார் 1300 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இவ்வளவு வருடங்கள் கழிந்தும் இந்த ஓவியங்களும் சிற்பங்களும் இன்றும் அற்புதமாக இருக்குதுங்க. மேலும் இந்த கைலாசநாதர் கோவிலில் பூஜை வழிபாடுகள் தினசரி நடைபெற்று வருகின்றன. இந்த கோவில் மகா சிவராத்திரி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த மண்டபத்தில் இருக்கும் சிற்பங்களை பாருங்களா, மிகவும் அற்புதமாக தத்ரூபமாக செய்திருக்காங்க. இந்த ஒரே இடத்தில் எவ்வளவு சிற்பங்கள் காணப்படுகிறது பாருங்களா. இந்த இடத்துல இந்த கோவிலின் விமானத்தை அற்புதமாக பார்க்க முடியுதுங்க. அதை சுற்றி உள்ள துணை கோவில்களும் அற்புதமாக உள்ளதுங்க. இங்க பாருங்களா. இந்த கோவிலின் அழகையும் கட்டிடக்கலையும் சொல்லிக்கொண்டே போகலாங்க. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலும் இதை பார்த்துதான் கட்டியிருக்கார். இங்க பாருங்களா, எங்கு பார்த்தாலும் சிற்பங்கள் நிறைந்துதாங்க இருக்கு. எங்கு பார்த்தாலும் சிற்பங்கள் தான். நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு துணை கோயில்களிலும் ஒவ்வொரு விதமான சிற்பங்கள் காணப்படுகின்றன. தூணில் இருக்கும் சிம்ம சிற்பங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க, பார்த்தாவே தெரிகிறது. இந்த கோவிலை சுற்றி இருக்கும் பல்லவ மன்னர்களின் சிற்பங்களை நாம் பார்த்து வியந்து போவாத இருக்குங்க. எங்கு பார்த்தாலும் சிற்பங்கள் அற்புதமாக பல்லவர்கள் செதுக்கியிருக்கார்கள். இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு சிற்பமும் பாருங்களேன், ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குங்க. நீங்க நன்றாக அதை உற்று பார்த்தால் கூட தெரியும், ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். இந்த கோவிலை பற்றி மேலும் தகவலை எனது நண்பர் அருண்குமார் கூறுவார். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை நம்ம ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரோ அந்த மாதிரி இந்த கோயில் வந்துட்டு ஃபுல்லாகவே மூலிகை அந்த மாதிரி சுண்ணாம்பு இதை வச்சு மணலாலேயே கட்டப்பட்ட கோயில் இது வந்துட்டு. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது.
அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் கட்டப்பட்ட சில பல நம்மளுடைய சிறப்பு நம்மளுடைய இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது. ஆனால் இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கட்டி பல ஆயிரம் 100 ஆண்டுகள் ஆனதால் இதெல்லாம் சிரமடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு வருங்காலத்தில் நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்கள். அதனால இந்த கோயிலுக்கு வரவங்க இந்த கோயிலுன்னு இல்லை, இந்த மாதிரி கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகும்போது அதை பார்த்து ரசிங்க. ஒரு நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. இதை வந்துட்டு தேவையில்லாமல் இதை வந்துட்டு சேதப்படுத்துறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலை வந்து பாருங்க. இது ஒரு நல்ல சிறப்பு மிக்க கோயில். மணலால் கட்டப்பட்டதுன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அனைவரும் வந்து பாருங்க. யோயனம். நன்றி. இங்க பாருங்களேன், எங்க பார்த்தாலும் அழகு நிறைந்த கட்டிடக்கலையும் அற்புதமான சிற்பங்களும் தாங்க இருக்கு. அந்த காலத்து நம் முன்னோர்கள் இதெல்லாம் எப்படி கட்டினாங்கன்னே தெரியலங்க. எந்த உதவியின்றியும் இதை எப்படி செஞ்சாங்கன்னே தெரியலங்க. மேலும் இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலை தாங்க அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அந்த காலத்தில் பல்லவ மன்னர்கள் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் தலைநகரமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கட்டிய கோயில்களில் எங்கு பார்த்தாலும் சிம்ம சிற்பமும் நந்தி சிற்பமும் தாங்க இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சின்னம் அதுதான். எங்கு பார்த்தாலும் சிம்ம சிற்பங்கள் அதிகமாக காணப்படும். இந்த கோயிலில் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுங்க, எங்கு பார்த்தாலும் சிம்ம சிற்பங்களும் நந்தி சிற்பங்களும் தான் காணப்படுகிறது. மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல் இங்கிருக்கும் சிற்பங்களை நீங்க நன்றாக உற்று பார்த்தால் ஒவ்வொரு சிற்பமும் சிரிப்பது போல் தாங்க இருக்கும். அந்த அளவிற்கு அற்புதமாக பல்லவ மன்னர்கள் செதுக்கியிருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கும் பூதகங்கள் சிற்பம் மட்டும் அழுவது போல் மட்டும் இருக்கும். அதை கவனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க. இங்க இருக்கும் ஒவ்வொரு பூதகண சிற்பங்களை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எந்த பூதகண சிற்பத்தை பார்த்தாலும் அழுவது போல் தான் இருக்கும். நீங்க அதை அருகில் சென்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கு நாம் நடந்து செல்லும் போது பாருங்களேன் எந்த அளவிற்கு அற்புதமாக உள்ளது என்று. எங்கு பார்த்தாலும் சிற்பங்கள் விரிந்து தாங்க காணப்படுது இந்த கோவில்ல. மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல் பல்லவ மன்னர்கள் சொர்க்கத்தை ஒரு கோவிலாக கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா சொல்ல முடியும். எங்கு பார்த்தாலும் அற்புதமாக அழகாகவும் இருக்கிறதுங்க. இப்போது இங்கு நின்று கொண்டிருப்பது இவர்தான் என்னுடைய உயிர் நண்பர் தனுஷ்குமார். இவர்தான் எங்கு சென்றாலும் என்னை அழைத்து சென்று காட்டுவது. நம் முன்னோர்களின் வரலாற்று பயணங்களை தேடி செல்வதில் எப்போதும் என்னுடன் வருபவர் இவர்தான். அந்த இடத்திற்கு அழைத்து செல்வதும் இவர்தான். இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தூண் கோவில்கள் கைலாசநாதர் கோவிலின் வெளிப்புறத்தில் இருக்கும் கோவில்கள். மேலும் இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா அமைதி நிறைந்த இடமாகவும் பறவைகளின் இசைகள் நிறைந்த இடமாகவும் இந்த கோவில் இருக்குங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. எங்கு பார்த்தாலும் கிளிகளும் புறாக்களும் அதிகமாக காணப்படும். இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் பல்லவ மன்னர்களின் கட்டிட திறமையை தாங்க பார்க்க முடியுது. பாறையை குடைந்து குடைவரை கோவில் கட்டுவதிலும் கட்டிடக்கலையிலும் சிற்பக்கலையிலும் பெயர் போனவர்கள் பல்லவ மன்னர்கள் தான். மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கோவிலுக்கும் கட்டிடக்கலையும் சிற்பத்தையும் ஒரு நாள் முழுக்க ரசித்துக் கொண்டே இருக்கலாங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கும். இப்போது கைலாசநாதர் கோவிலின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமாக உள்ளது என்று பாருங்க. விமானங்களும் அதை சுற்றி இருக்கும் தூண் கோவில்களும் அற்புதமாக உள்ளதுங்க. இந்த கோவிலின் சுற்றுச்சூழல் கூட பாருங்களேன், சிம்ம சிற்பங்கள் நிறைந்து தாங்க காணப்படுது. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன பொக்கிஷங்கள் இது போன்ற கோவில்களும் மண்டபங்களும் கோட்டைகள் தாங்க. வருங்கால சந்ததியினர் அனைவருக்கும் இவர்களை எடுத்துரைக்க வேண்டும். இந்த அளவிற்கு கட்டிடக்கலையும் அழகியும் நிறைந்த இந்த கோவிலை அனைவரும் வந்து பார்க்க வேண்டுங்க. இந்த காணொலியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.